ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம், மாந்தோப்புக்கு வந்திருக்கோம். கிஷா தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. நிறைய பேரெல்லாம் செத்து போச்சு. ஏங்கம்மா இப்போ தான் இங்கே பூ வச்சிட்டு இருக்கேன். நம்ம மரத்தில் வீட்டு இருக்கிற மரத்தில் கூட பிஞ்சு வச்சிட்டு இருக்குது. ஹாய் சொல்லு, இங்கே பாருங்கள். அதான் குட். இங்கே வாடா, அங்கே எங்கே போகிறாங்க, வா. கருவேப்பிலை செடி பாருமா. அதா அப்போ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்துக்கடியில் தான் நாங்கள் வந்து கல்யாணம் புதுசெல்லாம் கட்டில் எடுத்து போட்டு உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருப்போம். நல்லா இப்போ வெயில் அடிக்குது. அந்த இடத்துல மட்டும் பாருங்க, நல்லா நிழலாக இருக்குது. வாங்க, அங்கே கத்திரிக்காய் செடி, தக்காளி செடியெலாம் வச்சுருக்காங்க. போய் பார்த்துட்டு வரலாமா? தக்காளி செடிக்கெலாம் நான் தண்ணி கட்டாமல் எல்லாம் வாடி போச்சு. காயெல்லாம் பச்சை காயாக இருந்து அப்புறம் வெயிலுக்கெல்லாம் ஒரு மாதிரி வெம்பி போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியெல்லாம் காஞ்சி போயிடுச்சு வெயிலுக்கெல்லாம். கத்திரிக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் செடியில் இப்போ தான் ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்க மாட்டேருக்குது. சிசா போகலாம், உங்கள் பிச்சுக்கண்டா போடா. அதுதான் பிச்சுக்கு போ. நாம் மாந்தோப்புக்கு போகும்போது மணி வந்து ஒரு 2 மணி இருக்கும். அப்பா அம்மா வந்து திருவிழான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் மட்டன் சிக்கன்லாம் செஞ்சுருந்தோம். வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பாருங்கள். சரி, சாப்பிட்டு நான் வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. சரி வாங்க தோப்புக்கு போயிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வாக்கிங் மாதிரி 2 பேரும் வந்துட்டு இருந்தோம். நானும் அம்மா தம்பி மட்டும்தான் வந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். வெயில் அடிக்குது. நாங்கள் வெயில் அடித்தாலும் வீட்டில் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியல, இது காத்தோட்டமாக தெரியலான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டோம். நான், அம்மா, கிஷா. ஹாய் சொல்லு. தோட்டத்தை சுற்றி மாந்தோப்பு பார்க்கலான்னு வந்திருந்தோம். எல்லாம் இப்போ தான் பூ வச்சிட்ருக்கு. நம்ம வீட்டுக்கு இருக்கிற மரம் கூட நல்லா கொஞ்சம் பிஞ்சு காய் வச்சிருச்சு. இப்போ தான் பூ வச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கல லெமன் ஆரஞ்சு, அந்த ட்ரீ தான். சின்ன சின்ன செடி தான், ஆனால் வந்து நிறைய காய் வைக்கும். வீட்டில் இருக்க லெமன் ஆரஞ்சு பாருங்கள், 1 இயர் ஃபுல்லாகவே வந்து காய் வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ முன்னாடி எல்லாமே நெக்ஸ்ட் உடனே துளுத்து பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் இந்த பழம் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, நாங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலானா லைட்டாக புளிப்பு குறையுன்னு சொன்னாங்க. பார்ப்போம், இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ் இருக்குது அதுக்கு. இது வந்து நாங்கள் லெமன் செடின்னு வாங்கிட்டு வந்து வச்சோம். பார்த்தா அப்புறம் லெமன் ஆரஞ்சு ரொம்ப புளிப்பாக இருக்குது. ஜூஸ் போடுறதுக்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பார்க்க அழகாக இருக்குது, எல்லோவாக. அதான் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கிட்ட பக்கமாக வரும்போது தான் கிஷா மயில் பார்த்துட்டு தான் போகணும், இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரே ஒரு மரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் காய் இருந்தது. மயில் வரல தங்கம், ப்ளீஸ்னா. மயில் வீடு இங்கே இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாமா? வெயில் அடிக்குதா, அத்தா மயில் வரல. தோப்பில் இந்த மரத்தில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் காய் வச்சுருக்கு. கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. காற்றடிச்சா பூவெல்லாம் கொட்டிட மாட்டேங்குது. எல்லாமே எல்லாம் பிஞ்சாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் காய் கொஞ்சம் வச்சுருக்கு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.